நீங்கள் ஜெபிக்கிறவராக அல்லது ஜெப வீரராக இருக்கலாம். வேதம் ஒழுங்காக வாசிக்கிறவராக, இன்னும் அதிகமாக வேதத்தை மணிக்கணக்கில் தியானிக்கிறவராக இருக்கலாம். ஒழுங்காக ஆலயம் செல்கிறவராக இருக்கலாம். அநேக கூட்டங்களுக்கு செல்கிறவராக இருக்கலாம். அநேக விசேஷித்த கூட்டங்களுக்கு செல்கிறவராக இருக்கலாம். கர்த்தரோடு கூட நீங்கள் மிக நீண்ட நேரம் தொடர்பு கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மறுப்பீர்களானால் அல்லது இருமாப்பாய் இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே இருக்கிறீர்கள், ஆனால் கிறிஸ்துவின் வழியில் இல்லை. யூதாஸ் கிறிஸ்துவோடு இருந்தான், ஆனால் கிறிஸ்துவின் வழியில் இல்லை. கடவுள் உங்கள் ஆவியானவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிற தவறை நீங்கள் சரி செய்யாவிட்டால், சரி செய்ய மறுத்தால், அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் வழியில் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் வழியில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தவறை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த தவறானது 20 நாட்களுக்குள்ளேயோ அல்லது 1 மாதத்திற்குள்ளேயோ 1 வருடத்திற்குள்ளேயோ அல்லது 5 வருடத்திற்குள்ளேயோ நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது அந்த தவறானது உங்களிலிருந்து மறைந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் மறைந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மறுரூபம் ஆகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் மறுரூபம் ஆகவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை குறித்து அடைந்தாயிற்று என்று நீங்கள் நினைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அது சரியான கிறிஸ்துவின் வழி அல்ல. பரிசுத்தம் என்பது நீங்கள் மரிக்கும் வரையில் நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. பரிசுத்தமிக இலக்கை நாம் அடைய முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் பரிசுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அனைவருக்கும் அநேக தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருப்பார். அந்த தவறுகளை நீங்கள் சரி செய்ய முயல்கிற பொழுது, அதை நீங்கள் சரி செய்து கொண்டே வருகிற பொழுது நீங்கள் ஆவியானவரோடு கூட நீங்கள் அதிகமாக நீங்கள் அவரோடு கூட தொடர்பில் இருக்கிறவராக இருப்பீர்கள். அப்படி நீங்கள் உங்கள் குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிற பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், மறுரூபம் ஆகிறவர்களாக இருப்பீர்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் உங்கள் குணங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் யூதாசை போல் இருப்பீர்கள். கிறிஸ்துவோடு இருக்கலாம், கிறிஸ்துவோடு பயணிக்கலாம். யூதாசும் சீசர்களைப் போல அற்புத அடையாளங்களை செய்கிறவனாக இருந்தான். ஆனால் அவன் தன் குணத்தை மாற்றவில்லை, பொருளாசை குணத்தை அவன் மாற்றவில்லை. அதனால் அவன் அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு இந்த பதிவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசுவாராக. நீங்கள் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் வழியில் இருக்கும்படியாக ஆவியானவர் இத்தருணத்தில் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களாக. ஆமேன். ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். அது என்னவென்றால், ஆவியானவர் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது நீங்கள் தோசையை திருப்பி போடுவது போல உங்கள் தவறுகளை உடனே சரி செய்துவிட முடியாது. சில தவறுகளை நீங்கள் அவ்விதமாக சரி செய்திருக்கலாம். ஆனால் அநேக தவறுகளை அவ்விதமாக சரி செய்துவிட முடியாது. அதற்கு காரணம் பிசாசல்ல, நாம் தான். நம்முடைய ஈகோ, நம்முடைய பெருமை, நான் தாழ்ந்து போக வேண்டுமா என்கிற சிந்தை, இப்படிப்பட்டவைகள் தான் உடனே தவறுகளை சரி செய்துவிட முடியாதபடிக்கு தடையாக இருக்கும். ஆவியானவர் நீங்கள் முயற்சி செய்கிற பொழுது, உதாரணத்துக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள். வேதத்தை நீங்கள் வாசியுங்கள் என்றால் தோசையை திருப்பி போடுவது போல நீங்கள் உடனே வேதத்தை வாசித்து விடுவீர்கள். ஜெபம் பண்ணுங்கள் என்றால் ஜெபம் பண்ணி விடுவீர்கள். ஆனால் பிறரை மன்னியுங்கள் என்றால், உங்கள் உடன் பிறந்தவரை நீங்கள் மன்னியுங்கள் என்றால், உங்கள் சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்றால் நீங்கள் மன்னிப்பீர்களா? உங்கள் காலில் ஒருவர் மிதித்திருப்பார், அவரை நீங்கள் மன்னித்து விடுவீர்கள். ஆனால் ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்திருப்பார், அவரை நீங்கள் அடிக்கடி பார்க்க நேருகிற பொழுது அவரை நீங்கள் மன்னிக்க உடனே முடியுமா? முடியாதல்லவா? ஒரு மனித இயல்பில் அது உடனே சாத்தியமல்ல, அது உடனே முடியாது. நாம் ரோபோ அல்ல. அதனால் நாளுக்கு நாள் ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டே வருவார். எப்படி நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றும், அநேக தவறுகள் உங்களால் உடனே கை கொள்ள முடியாதபடி இருக்கிற, சரி செய்துவிட முடியாது இருக்கிற அநேக தவறுகளை ஆவியானவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து வருவார்.
நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது, நீங்கள் அநேக நாட்கள் கழித்து திரும்பி பார்க்கிற பொழுது நீங்கள் மறுரூபமாகிக் கொண்டிருப்பதை அப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள். ஆனால் உங்களால் சரி செய்து கொள்ள முடியாது என்று நீங்கள் நினைத்துவிட்டால் நீங்கள் முயற்சிக்க மாட்டீர்கள். ஆவியானவரை நீங்கள் அசட்டை செய்து விடுவீர்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு நாட்கள் கழித்து திரும்பினாலும் அந்த தவறானது இன்னும் அப்படித்தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. மறுரூபம் என்பது கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்குள் கொண்டு வருவதுதான் மறுரூபம். அதனால் நாம் இன்னும் அதிக பரிசுத்தம் உடையவர்களாக ஆக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஒவ்வொரு விதமான தவறுகளை சுட்டி காண்பிப்பார் என்று முன்பே சொல்லியிருந்தேன். அதாவது ஒருவர் இப்பொழுது ஒரு ஆவியானவர் சொல்லி ஒரு 50 தவறுகளை சரி செய்திருக்கலாம். இன்னொரு நபருக்கு ஆவியானவர் சொல்லி 100 தவறுகளை சுட்டி காண்பித்திருக்கலாம். இப்படி ஒருவர் 1000 தவறுகளை சரி செய்திருக்கலாம். இப்படி நீங்கள் 100 தவறை சரி செய்தவராக இருக்கலாம், 50 தவறை சரி செய்தவராக இருக்கலாம், நீங்கள் 1000 தவறை சரி செய்தவராக இருக்கலாம். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்நாட்களில் அவர் சுட்டிக்காட்ட உங்கள் தவறுகளை நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் திரும்பி பார்த்து சக மனிதரை 50 தவறு சரி செய்திருக்கிற ஒருவரை 1000 தவறு சரி செய்த ஒருவர் திரும்பி பார்த்து அவரை நீங்கள் ஏளனமாக பார்ப்பதோ, அவரை நீங்கள் கடிந்து கொண்டு பேசுவதோ சரியானதாக இருக்காது. ஆவியானவருக்கு தெரியும் அவரை எவ்விதமாக வழிநடத்த வேண்டும் என்று. அதனால் பிறரை குறித்து தவறான காரியங்களை சொல்லாமல், பிறரை குறித்து தவறான காரியங்களை பரப்பாமல், நாமும் ஆவியானவரும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் அவரோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறவராக இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டே போக வேண்டும். நீங்கள் 50 தவறை சரி செய்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு 100 தவறை சரி செய்து கொண்டிருக்கிறவர் ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவர்தான் அவருக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். அப்படி பார்க்கிற பார்வையில் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே போகிற பொழுது நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக, அநேகருக்கு முன் அடையாளமாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் மறுரூபம் ஆகும்படி ஆவியானவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் மறுரூபம் ஆகிக்கொண்டு இருக்கிறதில்லை. நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள், நின்று விடாதீர்கள், இன்னும் அதிகமாக மறுரூபம் ஆகிக்கொண்டே இருங்கள் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அவ்விதமாக செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் புதியதோர் சந்ததியை இப்பூமியிலே உண்டாக்குவார். ஆமேன்.